சார் வணக்கம். ஐயா வணக்கம். சார் இப்போ நம்ம இளையங்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக் என்ன இப்போ இங்க வந்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சார் இது ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கு. நான் ரொம்ப நம்பிக்கை இல்லாம தான் இங்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. மேஜிக் மாதிரி இருக்கு. கண்டிப்பா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். கால்ல ஏதோ ஒரு வெயிட் இருக்குன்னு மாதிரி சொன்னீங்களா, அது எப்படி இருந்துச்சு? இப்பதான் ஃப்ரீ ஆயிடுச்சு சார். இன்னைக்கு ஒரு நாளே எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரொம்ப டைட்டா இருந்தது, இறுக்கமா இருந்தது. காப் மசில் இருந்து தைஸ் எல்லாம் வந்துட்டு இடுப்பு வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்ல இறுக்கமா இருந்தது. அது இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு எனக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. என்ன பிரச்சனை மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? முதல்ல இங்க வந்து கால் நடக்கவே முடியல. அது ரொம்ப மெதுவா அந்த படியே நான் 2 பேர் பிடிச்சிட்டு வந்தா ஏறுவேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து நானே வந்து ஏறி நடந்து போறேன். கால் ரொம்ப வெயிட். திவ்யா. முதல்ல இந்த மாதிரி பேச வரல, அதை சொன்னீங்களா நீங்க? ஆமா. பேச்சு வரல ஃபர்ஸ்ட். ஆமா. அதுவுமே இப்ப இந்த ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு நல்ல மாற்றம். முதல்ல சவுண்டா பேசவே முடியல. இப்ப பேசும்போது நல்லா ஃப்ரீயா இருக்கா? ஆமா, ஃப்ரீயா இருக்கு. ஓகே. அந்த தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் பேச்சு வார்த்தை தெளிவா இருக்கு. வார்த்தை வந்து தெளிவா இருக்கு. தரையில கால் உட்காரலையே, கத்தை தூக்கி நிற்கிற மாதிரி இப்ப எல்லாம் ஃப்ரீயா இருக்கு. பக்கவாதமே இருக்கிறது போற மாதிரி தெரியுது. நல்லா கொஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. முன்னாடி நடக்கும்போது எப்படி இருக்கும்? முன்னாடி நடக்கும்போது கால் இருக்கும். கால் என்ன பண்ணும்? தரையில வருஷம் தரையில. ஓகே. நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க? நான் சேலம் மாவட்டம். சேலத்துல இருந்து வரீங்களா? இப்போ எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் உங்களுக்கு? ஒரு நாள். இன்னைக்கு தான் பாத்தீங்க? இன்னைக்கு தான் பார்த்தோம். ஆமா. சரி, ரைட்டு. எத்தனை வருஷமா இருக்கு கம்ப்ளைண்ட்? ஒரு வருஷமா இருக்கு. நாளைக்கு ஆந்திரா வரைக்கும் போயிட்டு வந்து சித்தூருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். சரி. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. நிறைய இடத்துல பாத்தீங்க? ஆமா. சரி, ரைட். அப்ப இங்க வந்து ஒரு இடத்துல பார்த்ததுக்கும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம கிளினிக்ல வந்து பார்த்ததுக்கு பிறகு இப்ப எங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? எங்க ட்ரீட்மெண்ட் அப்ரோச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது 3.5 வருஷம் கழிச்சு வந்துமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு அந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு சார். எல்லா இடமும் ரொம்ப டைட்டா இருந்தது, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம். இப்ப அந்த டைட்னஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. கால் வந்து எனக்கு இப்படி மடங்குனுச்சு நடக்கும் போது. இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா என்னால வச்சு இப்படி உள்ள மடங்குனுச்சு. இப்படி இந்த கையில இப்படி உள்ளார மடங்கும் போது ஸ்ட்ரைட்டா நார்மல் நடக்க முடியுது சார். எங்க ட்ரீட்மெண்ட் அப்ரோச் எப்படி இருக்கு? அப்ரோச்னா நாங்க பாக்குற ட்ரீட்மெண்ட் மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணல, ஆனா நீங்க பண்றது சூப்பரா இருக்குது. தேங்க்யூ ஐயா. இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ரொம்ப எப்படி இருக்கு, தெளிவா தெரியுது. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த வருது, கால் நல்லா வர்றது தெரியுது. அப்போ சார், இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு எப்படி இருக்கு? இப்போ 1 டே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். கை திருப்ப முடியாது. கை எத்தனை வருஷமா திருப்ப முடியாம இருந்துச்சு இந்த முழங்கை? ஒரு 1.5 வருஷமா. 1.5 வருஷமா திருப்ப முடியல. ஆமா. இப்போ வந்து உடனே சரியா திருப்ப வந்துருச்சு. திருப்ப வந்துருச்சு. ஓகே. 5 ஹவர்ஸ். ஓகே. 7 மணிக்கு வந்தேன். 1 மணி 1 மணி நேரம் பிரேக். அவ்வளவுதான். தூங்கணும். 1 மணி நேரம் ரெஸ்ட். அந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் நம்பர் 1. தேங்க்யூ so மச். எங்க இருந்து வரீங்க? நான் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டுல இருந்து வரீங்க. ஓகே சார். இப்போ நீங்க காலையில இருந்து வந்ததுக்கும் உங்களோட கை முழங்கை ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? நல்லா ஃப்ரீயா இருக்கு சார். நல்லா ஃப்ரீயா இருக்கு. சரி சார். இப்போ நடந்து பாத்தீங்களா, உங்க நடை எப்படி இருக்கு? நட கால் தேய்ச்சிட்டு கொஞ்சம் தரையில தேயல சார். இப்போ தேயல சார். கால் ஆங்கிள் நார்மல் ஆயிடுச்சு. ஆமாங்க சார். ஓகே. இடுப்பு இப்போ எதுவும் இல்லை சார். நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தது எதுவுமே இல்லை சார். முன்னாடி உட்கார முடியாது சார். நல்லா இன்னைக்கு ஒரு நாள் தான் சார். ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் தான். காலையில இருந்து எடுக்கிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் டைம்க்குள்ளேயே?
என்னால் உட்கார முடியாது. ஆனால் இப்போ சாப்பிட்றது உட்கார முடியாது. இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு உட்கார முடியுது சார். வேற நடக்கும்போது ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் இல்லை, மாறி இல்லை இல்லை சார். கை எதுவும் ஷோல்டர் ஃபங்க்ஷன் நல்லா வந்துருக்கு சார். சரி, மண்டைக்கு நீட்டுங்க நல்லா. 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு இப்படி வராதுல்ல? வராது. ஓகே. வராது. இப்போ தான் வீடியோ எடுத்தோமே இதுக்கு முன்னாடி. செய்யுங்க. 1 2 3 4. அப்படியே கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு முன்னாடி சுப்பினேஷன் பொர்னேஷன் இப்படி பண்ணுங்கள். முன்னாடி சுத்தமாக வரல இது. இப்போ கை அசால்ட்டாக உருளுதா? அசால்ட் சுப்பினேஷன் பொர்னேஷன் பண்ணுங்கள். பண்ணுங்க. இப்போ எப்படி வருது? ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்தப்போ வரவே இல்லை. ஓகே, ரைட். நீங்கள் சட்டை போடாதனால சில பேச முடியல, மூஞ்சி எடுக்க முடியல. சட்டை போட்டிங்கன்னா நான் நல்லா எடுப்பேன். அப்புறம் எடுப்போம். விரலை மடக்கி விடுங்க. அவ்வளோதான். இந்த கையை இப்படி பண்ணுங்க பார்ப்போம். இந்த ரிஸ்ட்டு ஃபங்க்ஷன் அவ்வளோதான். வரவே வராத ஃபங்க்ஷன். எத்தனை வருஷமாக கம்ப்ளைண்ட்டு? 6 மந்த்து. 6 மந்த்து கழிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரிஸ்ட்டு ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே. சுப்பினேஷன் பொர்னேஷன் இதுவும் வேலை செய்யுது. செய்யுங்க, வேலை செய்யுது. முழங்காய் மட்டைக்கு டப்புன்னு அடிங்க. டக்குன்னு செய்யுங்க. ஓகே. இந்த முழங்கால பின்னாடி செய்யுங்க. விடுங்க, ஸ்ட்ரக் ஆகுது. விடுங்க. கையை தூக்குங்க மேலே, கீழே கொண்டு வாங்க. அப்படியே முழங்கையை மடக்குங்க, நீட்டுங்க. நீட்ட முடியலை. சரி, நீட்ட முடியலை. நேரம் நீட்ட வைப்போம். கையை எப்படி திருப்ப முடியல. ஓகே, ரைட். நடங்க, எப்படி நடக்கிறீங்கன்னு வாங்க. இதெல்லாம் எனக்கு வேணாம். கட்டை வரலையும் சேர்த்து அமுக்குங்க. நீட்டுங்க, நல்லா மடக்குங்க. நறுக்குன்னு நீட்டுங்க. மடக்குங்க, நறுக்குன்னு நீட்டுங்க. இப்போ சொல்லுங்க, எப்படி இருக்கு? மடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. டக்குன்னு 1 2 3 4 5 6 7 8. இது மாதிரி 100 செய்யுங்க. கீழே போடுங்க. கீழே போட்டு இந்த இப்படி முழங்கை இப்படி திருப்பிட்டு முன்னாடி பின்னாடி செய்யுங்க. டக்குன்னு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்பீடு 11 10 11 12 13 14 15 16 17 18 19. இது மாதிரி 100. அப்படியே கை கீழே வைங்க. இப்படி ஒட்டிக்கணும். இப்படி ஒட்டிக்கிட்டு இங்கே பாருங்க, இப்படி திருப்பி விரலை மடக்குங்க. நறுக்குன்னு பொத்துங்க. எல்லா விரலையும் பொத்துங்க. கட்டை விரலையும் நீட்டுங்க. நல்லா மடக்குங்க, நீட்டுங்க நல்லா. இது மாதிரி அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இது மாதிரி இப்படி யாராவது ஒரு ஆளை வச்சு செஞ்சு விட்டிங்கன்னா சூப்பராகிடும். சரிங்களா? இறங்கி உட்காருங்க, நேராக உட்காருங்க. அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ பட்டன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி மாட்டினாவே சாப்பாடு அள்ளி சாப்பிட வரும். இப்போ நம்ம நிறைய வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பட்டன் போட்ட ஆள் எல்லாருமே சாப்பாடு அள்ளி சாப்பிட்டுருச்சு. நீங்கள் கொஞ்சோண்டு மிக்சர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இப்போ நான் சாப்பிட வச்சு காமிச்சிருவேன். இந்த அளவுக்கு வந்தாவே சாப்பிட வரும்.
கடலை தான் வாங்கி வாங்கி கீழே போட்டு எடுத்து திங்கிறது முயற்சி பண்ணுறது. முயற்சி. சரி சரி, அதெல்லாம் சாப்பிட்றலாம் எல்லாமே. சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போடுங்க வீட்டிலேருந்து. சரி, அது இருக்கட்டும், இறங்குங்க. குதிச்சிடாதீங்க. பார்த்தீங்களா குதிக்கிறாரு பற்றியில. நடங்க, நீங்கள் தள்ளுங்கம்மா, நடங்க. சும்மா அங்கே பாருங்கள், காலை பார்க்காம நேராக எல்லோரும் மாதிரி நடந்து பாருங்கள். வாங்க, சும்மா நார்மலாக நடங்க, அவ்வளோதான். முன்னாடி வந்து அப்படியே தூக்கி தூக்கி ஒரு மாதிரி காலை வச்சிக்க. இப்போ நார்மலாக நடக்கிறீங்க, அவ்வளோதான். போங்க, முடிஞ்சு வச்சு. எதுவுமே எடுக்க முடிய மாட்டேங்குது. ஷோல்டர் லாக் ஆயிடுது. நடக்கும்போது அப்படியே தடுமாற மாதிரி ஆகுது. கால் வந்து நடக்கும்போது தடுமாறுது. ஷோல்டர் கை தூக்குனா பிடிக்குது. தூக்குங்க, டைட்டாக பிடிக்குது. சரி 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 பண்ணுவோம். கையும் காலும் அசைக்க வராது. என்னால் கையில் சாப்பிட முடியாது. நம்ம காலை எடுத்து சாப்பிட முடியாதுன்னீங்கல்ல. இப்போ என்கிட்ட அந்த 3 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. இப்போ சாப்பிட முடியுதா? நான் அதை சாப்பிட்டு காமிச்சேனுங்க. உங்களுக்கு சாப்பிட்டுட்டு வந்தேன், நீங்களும் வாங்கிட்டு வந்தீங்க. நான் கையில் எடுத்து சாப்பிட்டேனுங்க. முதல்ல வந்து ஸ்பூனில் தான் எடுத்து இப்படி. சரி, ஃபர்ஸ்ட் எவ்வளவு கை தூக்குனீங்க? கை எந்த அளவுக்கு தூக்குனீங்க? அந்த கை எனக்கு ட்ரீட்மெண்ட் முன்னாடி இந்த கை வந்து என்னால் வந்து இதுக்கு மேலே வராது. மேல வராது. இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக வாயில் கை தூக்க உள்ள மேல. சூப்பர் சார். நல்லா நீட்டாக. நீங்க இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, இப்போ வந்து ஃபுல்லா தூக்கிட்டீங்க கையவே. நல்லா நீட்டாக கையை அதே மாதிரி கையை நல்லா டைட் பண்ணி காமிங்க. சூப்பர். சரி, ஓகே சார். உங்க நடை, நான் அங்கேருந்து நீங்க நடந்து வரும்போது நடை வந்து ஒரு மாதிரி கிராஸா நடந்தீங்க. அதை நான் வீடியோ எடுத்தேன். நீங்க இப்ப எப்படி நடக்கிறீங்கன்னு செக் பண்ணிடுமா? படிக்கட்டு ஏறி இறங்கி வரீங்களா? கீழே இறங்கிட்டு மேலே ஏறி வச்சுங்களா? இறங்கிட்டேங்க. இந்த கால் கிராஸ்ல இருக்கா, நார்மல் ஆயிடுச்சான்னு பார்க்க போறேன். சூப்பர். பாருங்க, கால் தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. ஆமா, நான் நீட்டா நடக்காது. நீட்டா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க நடக்கும்போது இந்த கால் வந்து நடை வந்து இந்த அளவுக்கு இல்ல. இப்ப இதுல 2 நடை நடங்கல. வாங்க, கால் பிரிஞ்சிருச்சு தனியா. போங்க, திரும்ப போங்க. கால் நடையே மாறிடுச்சு பாருங்க. ஆமா, வாங்க, நில்லுங்க. இங்க நில்லுங்க. இங்கே நில்லுங்க. ஓகே, ரைட். இப்போ என்கிட்ட வந்து 1 நாள் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்தீங்க. பக்கவாதம் அடிச்சு எத்தனை மாசம் ஆச்சு? எனக்கு டிசம்பர் 19ஆம் தேதி, கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. 4 மாசம் ஆகுது. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சிகிச்சைகள் எடுத்தீங்களா? பல மாதிரி சிகிச்சைகள் எடுத்துச்சு. அதெல்லாம் ஒன்றும் அந்த எல்லா சிகிச்சை காட்டினா எங்க சிகிச்சை எப்படி இருக்கு? அண்ணாக்கா வந்து இந்த நியூராலஜி மெடிசன்ஸ் வந்து அது கரெக்டாக இருந்துச்சு. நியூராலஜி மெடிசன்ஸ். மற்றபடி ப்ரைவேட்டாக இந்த இதை பார்த்து போனதில் எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஒரு 2-3 இடத்துக்கு போன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் உங்களை பார்த்து வந்த பிறகு எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. கையை கட்டுங்க பாப்போம். கையை எப்படி கட்டுங்க? எப்படியா? ஓகே, தலைக்கு மேல உங்க கையை வைங்க பாப்போம். இந்த மாதிரி கை கட்ட வராது. இப்போ வருது. சரி, தலைக்கு மேல கையை வைங்க. இப்படி இப்படிதானே சொல்றீங்க? அவ்வளவுதான், நீங்களா தலை வாரிக்கலாம். அவ்வளவுதான். சரியான பிடிப்பு சார். கம்ப்ளீட்டா ஃப்ரீ பண்ணியாச்சு. சூப்பரா ஆயிடுச்சு சார். இப்போ இப்படி அமுக்குனா வலிக்குதா உங்களுக்கு? சார் வலிக்குதா சார்? வலிக்குது. சரி, ஓகே ஓகே. இது சரியான ஒரு பிடிப்பு. இந்த இடம் இந்த ஃப்ரீ பண்ணிடுவோம். சரியான பிடிப்பு. சரி சரி சரி, எடுத்துருவோம்.
சார் எங்கேருந்து வர்றீங்க ஃபர்ஸ்ட்டு? என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்சி. ஆனால் நான் இப்போ இருக்கிற வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறேன் நான். நாகப்பட்டினத்தில்? ஆமாம். இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து தான் நான் வந்தேன் நான். சரி சார். உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஃபர்ஸ்ட்டு? எனக்கு வந்து ஸ்ட்ரோக்கு, அதாவது வலது கையும் வலது காலும் வந்து ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. ஆனால் உடனடியாக வந்து ஜிஹெச்சில் காமிச்சு இன்ஜெக்ஷன் போட்டு ஸ்ட்ரோக்கை சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த வலது கையும் வலது காலும் வந்து இயங்காமல் இருந்துச்சு. ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நடையும் வந்து அப்படியே கீழே உழுவுற மாதிரி, சாஞ்சு உழுவுற மாதிரி இருந்துச்சு. சாப்பிடவே முடியாது. எனக்கு வலது கையால் என்னால் சாப்பிடவே முடியாது. எதனால சாப்பிட முடியல? அதான் சொல்கிறேங்களே, டிசம்பர் 19ஆம் தேதியிலேருந்து. ஒரு வருஷம் இருக்குமா? இல்லை டிசம்பர் 19 24 இன்னைக்கு ஏப்ரல் 20 தேதி வரைக்கும் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மாசமா என்னால் வந்து வலது கையால் சாப்பிடவே முடியாது, எதையும் சாப்பிடவே முடியாது. இடது கையால் தான் ஸ்பூனை வச்சு இப்படி அள்ளி அள்ளி சாப்பிடுவேன் நான். இடது கையால தான் சாப்பிடுவீங்க? ஆமாம், இப்படி இடது கையால் தான் சாப்பிட்றது. ஆனால் இன்னைக்கு நான் வந்து சார்ட்ட வந்த பிறகு, எனக்கு சார் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு, இப்போ நான் போய் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வர்றேன் நான். அது என்ன சாப்பிட்டேன்னா புரோட்டா சாப்பிட்டேன். ஆமாம், ஏன்னா இந்த கையால் புரோட்டாவை பிக்க முடியாது, இழுக்கவே முடியாது என்னால். அது இங்கிட்டு இழுத்தா அங்கிட்டு போகும், அங்கிட்டு இழுத்தா இங்கிட்டு வரும். இன்னைக்கு வந்து அந்த புரோட்டா வந்து நிம்மதியாக பிச்சு சாப்பிட்டுட்டு இப்போ வர்றேன் நான். இப்போ போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் வர்றேன் நான். 4 மாசத்துக்கு சார் எனக்காக தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் கொடுத்து, இன்னைக்கு அவருக்கு ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. இருந்தாலும் என்னமோ தெரியல, என் மீது இறைவனுடைய கருணையை என்னமோ தெரியல, அவர் அது உங்க நேரம். ஆமாம், அவர் வந்து உடனடியாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உங்க பேர் சார்? என்னுடைய பேர் வந்து AR முகமது மெஹபூப்னு பேருங்க. திருச்சியை சேர்ந்தவங்க. சரி சரி சரி. சாருக்கு வந்து நான் மிகுந்த நன்றியை செலுத்திக்கிறேன். சரிங்க சார். சரி, இப்போ அந்த இதுல மிச்சர் இருக்குல்ல, அந்த பாருங்க, அதை எடுத்து நீங்க வாயில வைங்க பாப்போம். சூப்பர் சார், சூப்பர் சார். இதுக்கு முன்னாடி வந்து இப்படி இழுத்துனா கிழக்காலையும் மேற்காலையும் இப்படி இழுக்கும், அப்படியே கிழக்காலையும் மேற்காலையும் இப்படியே கை இழுக்கும். இப்ப எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல இந்த அளவுக்கு மாறி இருக்கு? இந்த வாய்க்குள்ள கொண்டு வந்துருமான்னு நானும் முயற்சி பண்ணுவேன். அது என்னடன்னா, நான் எதுக்கு வாய்க்குள்ள போனோம்னா அது இப்படி போயிடும். சரி, இல்ல சார், இப்ப எவ்வளவு நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல நீங்க இது மாதிரி மாறி இருக்கீங்க? எனக்கு வந்து அதிகபட்சமா ஒரு 40 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் தான்? ஆமா. இந்த 40 நிமிஷம் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு நீங்க வந்து 4 மாசமா சாப்பிட முடியாத நிலைமை மாறிடுச்சு. இப்ப எந்த கை வாதடிச்சிச்சோ அந்த கையில அள்ளி சாப்பிடுறீங்க? ஆமா, கட்டாயம் அதான் சாப்பிடுறேன். சரி, அப்போ சரிங்க சார். ஆமா, உங்க நன்றியை வந்து இறைவனுக்கு சொல்லிருங்க. ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கையை தூக்குங்க மேலே, மேலே நல்லா ஃபுல்லாக பின்னாடி, இன்னும் பின்னாடி கொண்டு போங்க. ஐயோ, அடே அப்பா, கையை கட்டியே படுத்துட்டீங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ வந்துச்சு கை? போகாது, போகாது, போகவே போகாது, போகுது. ஓகே, கையை எடுங்க, அவ்வளோதான். எப்படி இருக்கு கை உங்களுக்கு இப்போ? அதாவது என்னுடைய இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சார், அளவே இல்லை. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். அளவுக்கு நான் வந்து வேதனைப்பட்டு இருந்தேன் நான். ரொம்ப தெளிவாயிட்டீங்க. என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? எனக்கு வந்து இந்த கை ஃபுல்லாக அப்படியே தூக்குனாக்கா அப்படியே உருன்னு மேலே போகும், உருன்னு இதாகும். இல்லை, காமனாக உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸ்ட்ரோக்கு. ஓகே, ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம். அதனால வந்து கையும் காலும் வந்து தூக்க முடியாம, கையில சாப்பிட முடியாம, ரொம்ப சாப்பிட முடியாது கையில. எத்தனை மாசமா சாப்பிட முடியாம இருக்கீங்க?
4 மாசமா. டிசம்பர் 19ஆம் தேதி சாப்பிட முடியல சார். இன்னைக்கு சாப்பிட்றீங்க, வீடியோ எடுக்கிறோம், போடுறோம். ஓகே ஓகே. சக்சஸ் போயிட்டாரு, கலக்கி விட்டாரு போங்க. 2 வீலர் இல்லை ஓட்ட காத்தா இப்போ ஓட்டிட்டாரு. ஆமாம் 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 ஆமாம். சார் மெதுவா 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 அப்படியே நில்லுங்க. மெதுவா மெதுவா. வெரி குட் வெரி குட், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க. மெதுவா மெதுவா மெதுவா, நான் பார்த்துக்கிறேன். மெதுவா ஸ்டாண்டு போடணும். இருங்க நான் பார்த்துக்கிறேன் சார். சார் எப்படி ஓட்டினா? சூப்பர் சார், கலக்கிட்டீங்க பைக்கு. அவ்வளோதான், இனிமேல் உங்கள் வண்டி எடுத்து நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் சார். இவ்வளோ நடக்கிறதுக்கு என்கிட்ட எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இந்த 2 வீலர் ஓட்டுற வரையும் கொண்டு வந்தோம். இதற்காக எனக்கிட்ட எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? ஒரே நாள் 5 ஹவர்ஸ். 5 ஹவர்ஸ். ஒரே நாள். ஓகே. 7 மணிக்கு வந்தேன். 1 மணி 1 மணி 1 மணி நேரம் பிரேக்கு. அவ்வளோதான், தூங்கின 1 மணி நேரம் ரெஸ்ட். அந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு நம்பர் 1. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட் இவங்களுக்கு ஆக்சுவலாக இதான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த எல்போ ஜாயிண்ட் வந்து ஓவர் ஸ்டிஃப்னஸாக இருக்குது, அதனால் மூவ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ண முடியலை. அதனால் அந்த எல்போ ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ நீடில் பண்ணியிருக்கோம். நீடில் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ ஸ்பீடாக எல்போ மூவ்மெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். விடுங்கம்மா, விரல விடுங்க, நல்லா பொத்துங்க கையை. சார் இது மாதிரி வருமா? இதுக்கு முன்னாடி வராது. வருமாம்மா? வராது. ஓகே, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, நீட்டுங்க, பொத்துங்க, நல்லா பொத்துங்க. ஓகே, இந்த கட்டை விரல எடுங்க, வெளியில் பார்ப்போம். கட்டை விரல நீட்டிருங்க, எடுத்துருங்க. விரல எடுங்கம்மா, விரலை நீட்டுங்க, இந்த விரலை நீட்டுங்கம்மா. அப்படிதான். இந்த கட்டை விரல மட்டும் அசைங்க, இந்த விரல மட்டும் அசைங்க. மடக்குங்க, நல்லா மடக்கிட்டு விடுங்க. கட்டை விரல மடக்கிட்டு விடுங்க. விடுங்க, எடுங்க வெளியில. வெரி குட். கட்டை விரல உள்ள மடக்குங்க, விடுங்க. வெரி குட், சூப்பர். கீழே மெதுவா. நீங்க நடங்கம்மா பாப்போம், நடங்க. மெதுவா. பிடிக்க கூடாது, அப்படியே வாங்க, பிடிக்காது. நிமிர்ந்து நடங்க, என்ன குனிஞ்சிட்டு நடக்கிறீங்க? மெதுவா நடங்க, பார்த்து. ஓகே. திரும்ப போங்க, இங்க விழுந்துடக்கூடாது. பார்த்து மெதுவா, பொறுமையா பார்த்து, மெதுவா. ஏன் தாங்கி நடக்கிறீல? தாங்குறிய கொஞ்சம் தேய்மானம், முட்டி தேய்மானம். இப்போ முழங்கால் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்குல்ல ஸ்ட்ரோக்கில், அதெல்லாம் இது மாதிரி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆயிரும். அந்த ஃபேன் அமர்த்துங்க, நடந்து என்னை பார்த்து வாங்க. சூப்பர், வாங்க. டக்கு அந்த கையை எடுத்துட்டு சும்மா நடங்க. ஃப்ரீயா லூஸா போங்க, லூஸா நடங்க. நேர அதெல்லாம் பிடிக்கலாம் வேணாம். சும்மா திரும்பி நடங்க. அவ்வளோதான். வாங்க, அப்படியே போயிட்டு திரும்ப வரணும், திரும்ப நடக்கணும். இந்த வெரி குட் சூப்பர். அந்த வாத நடையே இல்லை சார். முன்னாடி ஒரு மாதிரி வாதம் நடை இருந்தது. போங்க, மெதுவாக திரும்புங்க. அப்படியே நின்று திரும்புங்க. திரும்பணும். இல்லை அந்த திரும்ப சொல்லி கொடுக்குறேன். இப்போ 2 காலையும் அப்படியே ஊனிக்கிட்டு 2 கையையும் சேரில் வச்சுக்கோங்க. இப்படி 2 ஸ்ட்ரோக்கான கையையும் நல்லா வைங்க. அதான் இப்போ சரியாக போச்சுல, நல்லா வைங்க. இப்போ நல்லா குனிஞ்சு டக்குன்னு எந்திரிங்க. நல்லா நீங்கள் நார்மலாக எந்திரிங்க. டக்குன்னு
அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே. இதுக்கு முன்னாடி இப்படி எந்திரிப்பீங்களா ஆள் இல்லாம? எந்திரிக்க மாட்டாங்க. நீங்களே எந்திரிக்க முடியாதுல்ல, இப்ப எந்திரிச்சிட்டீங்கல்ல, அவ்வளவுதான். நடப்பீங்களா? நடங்க. நட. இங்க நில்லுங்க, எந்திரிச்சு இங்க நடந்து வாங்க. வா. அப்படியே நில்லுங்க. இப்ப அப்படியே சுத்துங்க பாப்போம், திரும்பி சுத்துங்க கொஞ்சம் மெதுவா. திரும்ப சுத்துங்க. வெரி குட். இப்ப ஸ்ட்ரோக் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? எனக்கு 3 வருஷம் ஆச்சு சார். 3 வருஷம் ஆச்சு. சரிங்க சார். அப்புறம் இந்த விரல் வந்து நீங்க முன்னாடி அப்படியே அமுக்கிக்கிட்டே நடந்தீங்கல்ல, ஆமாம். அது இப்ப அமுக்கிக்கிட்டா நடக்கிறியா? அது வந்து இப்போ வந்து முந்தி நடக்கும்போது வந்து நடந்தும்போது குத்தும், அதாவது நடக்கும்போது தரையில் குத்திரும். தரையில குத்திரும். ஆமாம், அந்த இது இல்லை, இப்போ குறைஞ்சிருச்சு. கால் நடும்போது அந்த பிரச்சனை இல்லை. கை விரல மடக்கி பொத்துங்க, அப்படியே பார்ப்போம். நல்லா நீட்டுங்க. நல்லா பொத்துங்க. நீட்டுங்க. ஓகே. முன்னாடியை விட இந்த பவர் நல்லா இருக்கா? ஆமாம், மடக்கி நீட்டுறதுக்கு கொஞ்சம் வருது. கொஞ்சம் வருது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே சார், ஓகே சார். இப்போ நம்ம கிளினிக்கில் வந்து பார்த்ததுக்கு பிறகு இப்போ எங்களோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? எங்கள் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது சார். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது 3.5 வருஷம் கழிச்சு வந்துமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். முன்னாடி எல்லாம் ஸ்டிக் எதுவும் வச்சு நடப்பீங்களா? முன்னாடி ஆரம்பத்தில் ஸ்டிக் வச்சு நடந்தது. ஆரம்பத்தில் ஸ்டிக் வச்சு நடந்தீங்க. அப்புறம் போக ஃப்ரீ ஆயிடுச்சு. கால் வந்து பின்னாடி மடக்கி தூக்க முடியலன்னு சொன்னீங்க. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். அப்போ இப்போ வந்து ஓரளவுக்கு தூக்குறீங்க. பின்னாடி தூக்க லைட்டாக வருது. முன்னாடி வந்து சுத்தமாவே காலை மடக்க முடியாது. நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். இந்த மொழி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து மேலே ஏறி இருக்கு. இந்த மொழியோட ஸ்டிஃப்னஸ் குறைச்சி ஃப்ரீ ஆகிறதுக்காக இந்த நீடில் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஏற்கனவே போட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கும் அது மாதிரி ஆகிறதுக்காக நீடில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக நீடில் பொசிஷன் ஆகிருக்கு. இது மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மசில் ஃப்ரீ ஆகிறதுனால மொழி நல்லா இறங்கிடும். அதனால் பேஷண்ட் தானாக எக்ஸசைஸ் பண்ண சூப்பராக வந்துடும். தூக்குங்க மேலே. சரி, கீழே போடுங்க. அவ்வளோதான். சரி, முழங்கையை மடக்குங்க, நீட்டுங்க, கையை அப்படி திருவுங்க. அதாவது சுப்பினேஷன் பொர்னேஷன் வராது. கையை தூக்குங்க மேலே, கீழே போடுங்க. மேலே நல்லா தூக்குங்க, மேலே கீழே போடுங்க. இன்னும் மேலே போங்க, இன்னும் மேலே போங்க, கீழே போடுங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கப்பா? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சரி ஐயா, இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு பிறகு எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப 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 அழகாக இருக்குது. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ரொம்ப எப்படி இருக்குது, தெளிவாக தெரியுது. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த வருது, கால் நல்லா வர்றது தெரியுது. சரிங்களா? ஆமாம் சார். அதில் ஏறி உட்கார்றாரா பாருங்க. பார்த்து கீழே விழுந்துடாம. இருங்க நான் தூக்கி விடுறேன். நான் வரேன் சார். ஸ்ட்ரோக் எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. ஆமாம் சார். இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரோக் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனா நீங்கள் நடந்தீங்களா? நடக்க முடியாது சார். நடக்க முடியாது. தாள் போய் பிடிச்சிதான் கொண்டு வந்தாங்க. வேற என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு? உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, பாத்ரூம் போக முடியல. உங்கள்கிட்ட ஒரு ஆட்டோ வந்து கொஞ்சம் மாற்றம் தெரிஞ்சு இப்போ வந்து ஃபுல் கிளியராக வந்து நல்லா ஃப்ரீயான மாதிரி இருக்கு உடம்பு. நல்லா இதுக்கு எங்க வரதுனா நல்லா பேச்சு வருமா? பேச்சு வராது. நீங்களே பேசுறீங்க? நானே பேசுறேன். நல்லா இருக்கா பேச்சு? பேச்சு நல்லா வருது. பேச்சு நல்லா வருது. கையை மடக்கி காட்டுங்க. கை தான் வந்து சாப்பிடுறதுக்கு. கையை மடக்கி காட்டுங்க. இவ்வளவுக்கு வருது. கையை தூக்குங்க மேல. ஓகே, கீழே இறக்குங்க. முழங்கையை மடக்கி நீட்டுங்க. சரி, இதுல உட்காருங்க. உட்கார்ந்து எந்திரிங்க பார்ப்போம். வெரி குட். எந்திரிங்க. சூப்பர். அது மேல ஏறி உட்காருங்க. சும்மா ஏறி உட்காருங்க. ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. நான் உட்காந்துட்டீல, அவ்வளவுதான். உட்காந்துட்டீல, நடந்து வாங்க. நடந்து வாங்க. நடந்து வாங்க. ஃபுல்லா நடந்து அப்படியே வெளியில போங்க. நேர பார்த்து நடங்க. நேர பார்த்து நடங்க.
படிக்கட்டு 2 படிக்கட்டு ஏறி இறங்க பார்ப்போம். சூப்பர், அவ்வளவுதாங்க, சரியா போச்சு. அது மெதுவா ஏறுங்க, மெதுவா மெதுவா மெதுவா. சூப்பர், படிக்கட்டு ஏறிட்டீங்க, அவ்வளவுதானே. அடுத்து வேலைக்கு போறதுதான் மிச்சம். வாங்க, வாங்க. எப்படி இருக்கு? சார் இதுக்கு முன்னாடி சாப்பிட முடியுமா? முடியாது. முதல்ல பேச்சு வந்துச்சா சொல்லுங்க. உங்களுக்கு வராது, இப்போ வருது. வருது, ஓகே, அள்ளி சாப்பிடுங்க. இப்போ இந்த வாரத்தில் 2 பேர் அள்ளி சாப்பிட்டுட்டீங்க. ஏற்கனவே ஒருத்தர் நாகப்பட்டினக்கார் அள்ளி சாப்பிட்டாருல்ல. இப்போ நீங்கள் 2வது ஆள். அடுத்து நீங்கள் பைக் ஓட்டி காமிக்கணும் எங்களுக்கு, சரியா? கண்டிப்பாக செய்யணும். ஆனால் இப்போ அவசரப்படாதீங்க. போதும் 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 போதும். இதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டீங்க? யார் ஊட்டி விட்டா? மனைவி தான் ஊட்டி. பாருங்கள் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு. இல்லை கீழே உள்ளது ஃபஸ்ட்டு மாட்டுங்க. கீழே 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 இந்த பட்டனா மாட்டுங்க ஃபஸ்ட்டு. பொறுமையா எங்கே இருக்குன்னு பார்த்து மாட்டுங்க. ஒரு பட்டனாச்சும் போட்டு காமிக்கணும். இப்போ போட்டாருங்க, ஒரு பட்டன் மாட்டிட்டாரு. வெரி குட், 2 பட்டன் மாட்டிட்டாரு. அப்புறம் என்ன? ஓகே, வரும்போது வீட்டுக்காரன் மாட்டிவிட்டாங்களா? சரி. பேரு தாராபாய். தாராபாய், ரொம்ப லவுடா வருது ஸ்பீச். வருது வருது, ஓகே ஓகேம்மா. இப்போ உங்களுடைய கை, நம்ம வந்து 1 நாள் சிகிச்சை தான் பக்கவாதத்துக்கு, சரிங்களா? இந்த 1 நாள் சிகிச்சையில உங்க கை எப்படி மாறி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எனக்கு கை மடக்க முடியுது, மடக்க முடியுது, ஃப்ரீயா இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. வலி எல்லாம் வலி எல்லாம் இருந்துச்சு, இப்போ இல்லை. சரி, ரைட்டு, நல்லா பேசுவீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வேற என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய கட்டாயம் ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் அப்படின் போது சைன் பண்றது ஒரு சவால். சைன் பண்ண முடியல. இப்ப சைன் பண்ண முடியுதா? பண்ண முடியுது. நீங்க சொல்லுங்க, அவங்க எப்படி இப்ப சைன் பண்றாங்க? ஆக்சுவலி வந்துட்டு ரைட் ஹேண்ட் அவங்களுக்கு பேரலைஸ்டு. அவங்களால முன்ன பெண்ணே ப்ராப்பரா பிடிக்கவே முடியாது, ஸ்ட்ரென்த்தே இல்லாம இருந்துச்சு. இப்போ எனக்கு பார்த்து என்ன சொல்றது, ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி எனக்கு இருக்கு. இந்த கையை இப்படி மடங்கும் போது அவங்களுக்கு நடுங்கும். இப்ப கிளியரா அவங்களே இப்படி மடக்கி காட்டுறாங்க. ஸ்டிஃபா புடிச்சு அழகா சைன் போடுறாங்க. கம்ப்ளீட் பவர் அவங்களுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேரே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, பேரே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டிஃபா பெண்ணு பிடிக்க முடியுது. எனக்கு ஏதோ கனவுல இருக்கிற மாதிரி ஒரு நிஜமா அவ்வளவு பெரிய அதிசயமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானே ஒரு ஆச்சரியமா பார்த்தேன். பல இடங்கள் அலைஞ்சு இவ்வளவு ஒரு மிராக்கிளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்ட்டு. இதுக்காக நாங்க ட்ரீட்மெண்ட் டைம் இந்த பக்கவாத கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டோம்? நாள் இல்ல சார், நேரம் மட்டும்தான். நேரம் மட்டும்தான். சரி, எவ்வளவு மணி நேரம் எடுத்திருக்கோம்? 3 மணி நேரம் இருக்கு. 3 மணி நேரம் தான், சரிங்களா? ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல எங்களை ட்ரீட்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்துதான் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா இப்ப பாருங்க, இப்ப வந்து நாம என்னன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான காசு தான் வாங்குறோம். மற்றபடி ஒரு பேஷண்ட் எங்க கிட்ட வர்றவங்க கை இப்ப பாக்குற மாதிரி கையெழுத்து உங்களுக்கு மாறிடுச்சு, பேச்சுமே மாறி இருக்கு. இன்னும் போக நல்லா பேச்சு வந்துரும். அதே மாதிரி முழங்கால் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப எப்படி இருக்கு? ஃபேமஸ் அந்த ஆங்கிள் அவங்களால ஃபங்க்ஷன் ஆகல. அந்த லைன்ல இருக்குறது ஆங்கிள் ஜாயின்ட் ஃபங்க்ஷன் ஆகல. உங்களால நான் முழங்கால் அவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு சொல்லுங்க. அதை இப்படி தூக்க முடியாது சார். அவங்கனால தூக்கும் போது அது பாடியை முழுசா இப்படி அசைக்கிற மாதிரி பின்னாடி போவாங்க. ஆமா சார், வெறும் முழங்கால் மட்டும்தான் செய்து பாடி அசையவே மாட்டாங்க. பாடி அசையாம முழங்கால அவங்கள அசைச்சிட்டாங்க. ஒன் டே ட்ரீட்மெண்ட். நீங்க சொல்லுங்கம்மா, அவங்க சொல்றது சரியா? சரி. சரி, இப்ப கால இப்படி எத்தி காட்டுங்க மேல. வாவ், வாட் a சர்ப்ரைஸ். பாத்தீங்களா? பாருங்க, உங்களால
இப்படி காலே மேல தூக்குறது அவர் ஒரு சவாலா இருந்துச்சு. இப்ப ஒன் டே ட்ரீட்மெண்ட்ல அது பாருங்க, இப்ப சொன்னோன்னு நீங்க டக்குனு தூக்குறீங்க. அப்ப இத ஒரு 100 முறை டெய்லி பயிற்சியா இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எங்களை மாதிரி நீங்க மாறுவீங்க. அந்த அளவுக்கு இந்த கம்ப்ளைண்ட் மாறும். சரிங்களா? சரி, ஓகேம்மா. ஓகே, இந்த எங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்ரோச் இதுவரையும் நாங்க நிறைய பக்கவாத பேஷண்ட்டை வந்து சரி பண்ணி லாரி ஓட்ட வச்சிருக்கோம், டிராக்டர் ஓட்ட வச்சிருக்கோம், என்ன வண்டி பைக் ஓட்ட வச்சிருக்கோம். ஆனா இப்போ உங்களை இப்போ வேலைக்கு போற அளவுக்கு மாத்திட்டோம். சரிங்களா? இப்போ எங்களுடைய ட்ரீட்மெண்ட் அப்ரோச் வந்து எப்படி இருக்கு, எங்க கிளினிக் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, நீங்க பேசுறது நீங்க பேசுறதுதான் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பாருங்க, ஒன் டே ட்ரீட்மெண்ட் பக்கவாதத்துக்கு. உங்களுக்கு இந்த பக்கவாதம் வந்து எத்தனை நாள் ஆச்சு? 9 மாசம். 9 மாசத்துக்கு பிறகு என்கிட்ட வந்து ஒரே ஒரு ட்ரெயின் நீடிலிங் சிகிச்சை பண்ணி இவ்வளவு முன்னேற்றம். காலு மாறி இருக்கு, கையை மாறி இருக்கு, கையெழுத்து போட்டாங்க, பேச்சு மாறி இருக்கு, நட மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. இதன் பிறகு நாங்க சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா உங்க எல்லாமே மாறிடும். சரிங்களா? ஓகே, நன்றிமா உங்களோட பேட்டிக்கு. நீங்க எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. வெரி குட், வெரி குட். இந்த மாதிரி 90 செஞ்சிருங்க. அது செஞ்சிட்டீங்கன்னாவே சூப்பரா வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு. வெரி குட், வெரி குட், சூப்பர். நறுக்குன்னு பொத்துங்க, நல்லா பொத்துங்க, விரலை பொத்துங்க. விரலை தூக்க வேணாம், விரலை மட்டும் பொத்தி நீட்டுங்க. நல்லா பொத்திட்டு நீட்டுங்க, நீட்டுங்க, பொத்துங்க நல்லா. விடுங்க 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 விடுங்க. ஓகே ஓகே, இப்படி செய்யுங்க பார்ப்போம். சொல்லட்டி ஃபுல்லாக கொண்டு வாங்க, இப்படி இப்படி கொண்டு வாங்க. ஃபுல்லாக அப்படி கொண்டு வாங்க. ஓகே, ரைட். இப்போ முழங்காய் மடக்கி நீட்டுங்க. உடம்போடு அப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கிட்டு போட்டுக்கலாம். உடம்போட மடக்கி நீட்டுங்க, நீட்டுங்க. தூக்கக்கூடாதுங்க, தூக்கக்கூடாது. அப்படியே மடக்கி நீட்டுங்க டக்குன்னு. அவ்வளோதான், வெரி குட். அப்படியே செய்யணும். 30லேருந்து 90 வரையும் செய்யணுங்க. அப்படியே உடம்போட ஒட்டிக்கிட்டே 30லேருந்து 90 வரையும் செஞ்சேன். அப்போ தான் சரியாகும். அப்படியே ஓகே. தரையில கால் உட்காரலையா? கட்டவில் தூக்கினுக்கிற மாதிரி இப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. பக்கவாதமே இருக்கிறது போற மாதிரி தெரியுது ஐயா. நல்லா குறைஞ்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு ஐயா. சார் வணக்கம். ஐயா வணக்கம் சார். இப்போ நம்ம இளையாங்குடி ஏகே பிசியோதெரபி கிளினிக் என்ன, இப்போ இங்க வந்ததுக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? சார், இது ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கு. நான் ரொம்ப நம்பிக்கை இல்லாம தான் இங்க வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு. கண்டிப்பா நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். கால்ல ஏதோ ஒரு வெயிட் இருக்குற மாதிரி சொன்னீங்களா, அது எப்படி இருந்துச்சு? இப்பதான் ஃப்ரீ ஆயிடுச்சு சார். இன்னைக்கு ஒரு நாள்லயே எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரொம்ப டைட்டா இருந்தது, இறுக்கமா இருந்தது. காப் மசில் இருந்து தைஸ் எல்லாம் வந்துட்டு இடுப்பு வரைக்கும் ரொம்ப எப்படி சொல்ல இறுக்கமா இருந்தது. அது இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. எனக்கு இந்த ஒரு நாள்லயே நல்ல வித்தியாசம் தெரியுது. ஒரு நாள்லயே நடக்கிறதுக்கு ஃப்ரீயா இருக்கு. சரி சரி. கை ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு? இந்த விரல் எல்லாம் முதல்ல வந்துட்டு மடக்க முடியும், ஆனா இவ்வளவு ஃபிளெக்சிபிளா வராது. கஷ்டப்பட்டு தான் இது பண்ணோம். இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. பட்டன் எல்லாம் போட்டீங்களா? ஆமா, பட்டன் எல்லாம் இப்ப நானே போட்டுக்கிறேன். முதல்ல ஒரே கையில் தான் போடுவேன். இப்போ 2 கை இது பண்ணி பட்டன் எல்லாம் போடுறோம். பரவாயில்ல.
நான் கூட தான் சாப்பிடுவேன், இன்னும் செய்யவே இல்லை. போய் வா போய் வா. ஓ இருட்டாகிற மாதிரி இது ஒன்றும் தெரியாது. ஒன்றாவதா ஸ்டாண்டர்டு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்க தயவு செஞ்சு சிவகங்கை மாவட்டத்தில் இளையாங்குடியில் காமராஜ் பிசியோதெரபி சார் இருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு டைம் போயிட்டு வந்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். நான் ஒரு டைம் தான் சார்கிட்ட போனேன். 3 சிட்டிக்கு வர சொன்னார். நான் ஒரு டைம் தான் போனேன். எக்ஸசைஸ் பண்ண எனக்கு மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வருது. இப்போது கை எனக்கு அதுக்கு முன்னாடி விரல் சுத்தமாக வராது. இப்போ சார்கிட்ட போயிட்டு வந்த பார்த்து இப்போ நான் எக்ஸசைஸ் பண்ண கிளியர் ஆகிட்டே இருக்கு. எனக்கு நல்லா நிறைய நேரம் வந்துச்சு சார். அதுக்கு முன்னாடி கால் சுழட்டி நடப்பேன். நான் பாம்பு மாதிரி நெளிஞ்சு போவோம். இப்போ காலு நல்லா நேரம் நடக்கிறேன். நடக்கிற வீடியோ சார் இந்த கை எப்படி வருது பிடிக்கிறதுக்கு? நல்லா வருது சார். நல்லா வருது. ஓகே நல்லா வருது சார். கையை தூக்குங்க மேல. போதும் கையை தூக்குங்க மேல. ஃபுல்லா தூக்குங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா கீழே விடுங்க. ஓகே ரைட். நடந்து வாங்க பார்ப்போம். முன்னாடி நடக்கும்போது எப்படி இருக்கும்? முன்னாடி நடக்கும்போது கால் இருக்கும். கால் என்ன பண்ணும்? தரையில உரசும். பயிற்சி பண்ணுங்க. டக்குன்னு எடுத்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். மேலே ஏறி வாங்க. சூப்பர். ஓகே. நீ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நீங்க? நான் சேலம் மாவட்டம். சேலத்துல இருந்து வரீங்களா? இப்போ எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் உங்களுக்கு? ஒரு நாள். இன்னைக்கு தான் பாத்தீங்க? இன்னைக்கு தான் பார்த்தோம். ஆமா. சரி ரைட்டு. எத்தனை வருஷமா இருக்கு கம்ப்ளைண்ட்? 1 வருஷமா இருக்கு. நாளைக்கு ஆந்திரா வரைக்கும் போயிட்டு வந்து சித்தூருக்கு நான் போயிட்டு வந்துட்டேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல பாத்தீங்க? ஆமா. சரி ரைட். அப்ப இங்க ஒரு நாள் இடத்துல பார்த்ததுக்கும் சூப்பரா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. ஓகே. பின்னாடி நல்லா போங்க. நல்லா 2 காலையும் ஒட்டுங்க பார்ப்போம் பின்னாடி. இன்னும் இந்த காலை ஒட்டணும் பின்னாடி. ஸ்ட்ரோக் கால் பின்னாடி போகணும். இன்னும் போகும். வைங்க. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இன்னும் எடுத்து. அவ்வளோதான். வெரி குட். சூப்பருங்க. அவ்வளோதான் சூப்பர். அப்படியே நின்றுட்டு நடந்து வாங்க. நேராக பார்க்கணும். ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு முடியுமோ வாங்க. எவ்வளோ ஸ்பீடு முடியுமோ நடந்து வாங்க பார்ப்போம். ஓகே. ஸ்பீடாக நடங்க பார்ப்போம். நேராக பார்த்து இது நேராக வாங்க. எனக்கு நேராக வாங்க. ஸ்பீடாக நடந்து வாங்க. ஸ்பீடாக
ஆங்கிள் ஃபங்க்ஷன் பண்ணுங்க. குதிகால மடக்கி விடுங்க. மேலே நல்லா ஏற்றுங்க. பொறுமையாக மேலே ஏற்றுங்க. விடுங்க. ஏற்றுங்க, நல்லா விடுங்க. சூப்பர். அருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இது வரவே இல்லை உங்களுக்கு. அப்படியே இந்த விரல் ஃபங்க்ஷன், இப்போ இந்த விரலை நீங்கள இப்போ மடக்குங்க பார்ப்போம். ஃபுல்லாக மடக்குங்க. நல்லா நீட்டணும். எல்லா விரலையும் நீட்டுங்க. ஃபுல்லாக மடக்கி நீட்டுங்க. இருங்க. சரி, இந்த முழங்கையை மடக்கி நீடுங்க. மடக்கி டக்குன்னு எடுங்க. ஒரு 30 எடுங்க. முழங்கையை தூக்காமல் எடுங்க. தூக்காதீங்க. முழங்கையை கீழே வைங்க. வெட்டில் வச்சு செய்யுங்க. முழங்கையை மட்டும்தான் மடக்க சொல்கிறேன். முழங்கையை மடக்க சொன்னால் நீங்கள் விரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. முழங்கை டென்ஷனை குறைங்க. ஃபஸ்ட்டு முழங்கையை மடக்கி நீட்டுங்க. டக்குன்னு செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். முழங்கால் முன்னாடி பின்னாடி அசைங்க பார்ப்போம். டக்குன்னு எடுங்க. ஸ்பீடாக வேகமாக எடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. என்னை விட நான் என்றதை விட ஸ்பீடாக செய்யணும். டக்குன்னு எடுங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. அப்படியே இருங்க. இப்படி தான் செய்யணும். இப்படி ஃபுல்லாக ஏற்றக்கூடாது. செய்யுங்க. வேகமாக செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33. வாதம்ன்ற சிம்டமே தெரியல பாருங்கள். இப்போ நீங்கள் எப்படி பண்ணுறீங்க? ஸ்ட்ரோக் பேஷண்ட் மாதிரி முழங்கால் மூவ்மெண்ட் பண்ணுறீங்க. நார்மலாக பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி ஈஸியாக வந்துச்சு அவங்க முழங்கால் வரல. இல்லை அந்தளவு அவ்வளோ மாற்றம். அன்எக்ஸ்பெக்டடு. இந்த அளவுக்கு வருமானட்டு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு அந்த வித்தியாசம்? நல்லா இருக்கு. திரும்ப செய்யுங்க. ஒரு 10 செய்யுங்க. ஸ்பீடாக அதே ஸ்பீடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். நல்லா பொத்துங்க. ரைட்டாக இது மாதிரி பொத்திட்டு ஒரு 10லேருந்து 30 வரை என்ற வரை வச்சுட்டு திரும்ப நீட்டணும். இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா அள்ளி சாப்பிட வரும். இப்போ அள்ளி சாப்பிடுங்க. அள்ளி சாப்பிட்ணும். அவ்வளோதான். அப்படி தான் வைக்கணும். வெரி குட். சூப்பர். இதுக்கு முன்னாடி இப்படி அள்ளி வைக்க வருமா? வராது. சரி, எங்கள் ட்ரீட்மெண்ட் அப்ரோச்னா நாங்கள் பார்க்குற ட்ரீட்மெண்ட் மெத்தட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு இந்த மாதிரி யாரும் பண்ணலை. ஆனால் நீங்கள் பண்ணுறது சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. வரக்கூடாது. சொல்லுங்க சார், முன்னாடிக்கு எப்படி இருக்கு இந்த கம்ப்ளைண்ட் ட்ரீட்மெண்ட் பிறகு? முன்ன இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல சார். இப்போ நடை எப்படி இருந்துச்சு முன்னாடி, இப்போ எப்படி இருக்கு? அது ஒன்று சூப்பராக இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. சரி, இப்போ சூப்பரா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, உங்க பேச்சு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? பேஸ்ட் ரொம்ப சூப்பர் சார். என் பேர் செந்தில்குமார் சார். செந்தில்குமார். இவ்வளவு கிளியரா சொன்னீங்களா? ஆமா, இது இப்பதான் கரெக்டா சொல்றேன். அன்னைக்கு சுத்தமா தெரியல. சுத்தமா பேச்ச வரல, பேசவே இல்லை நீங்க. ஆமா. சரி சரி, உங்க விரல் இப்ப மடக்க வரலன்னு சொன்னீங்கல்ல? ஆமாங்க. எனக்கு மடக்கி காட்டுங்க பாப்போம். மடக்குங்க, அவ்வளவுதான். சூப்பர். சரிங்களா? இப்ப சாப்பிட்டெல்லாம் பார்க்கணும். சாப்பாடு அள்ளி வாயில வர வைக்குதான்னு செக் பண்ணுவோமா? அன்னைக்கு பண்ணிருந்தேன். அன்னைக்கே பண்ணோம். பாத்தீங்களா? சரி, கையை ஃபுல்லா மேல தூக்குங்க. நின்றுக்கிட்டு முழங்கை மடங்காம நேரம் கொண்டு போங்க பார்ப்போம். முழங்கை ஸ்ட்ரெயிட்டா வச்சு கீழே விடுங்க. ஓகே, ரைட், சூப்பர். இப்போ முழங்கால் வந்து இப்படி மடக்கி நீட்ட முடியாதுல்ல முன்னாடி? ஆமா. பின்னாடி சாஞ்சிக்குவீங்க. இப்ப எப்படி இருக்கு முழங்கால் மடக்கி நீட்டும் போது? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. இப்போ காமனா என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்ததுக்கும் முன்னாடிக்கு எப்படி இருக்கு, எங்க ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு சொல்லுங்க.
முன்ன இருந்தது பேர் இப்போ ரொம்ப இதாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி சரி. முன்னாடி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ரீனஸ் இல்ல. வரல. உடம்புக்குள்ள வந்து சில மாற்றங்கள் ஆயிருக்கா இல்லையா? ஆயிருக்குங்க. நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.